போடுவோம். நீ முஸ்லீம்கள்ட்ட போய் கேள, தொழுகாம இருக்கிற ஏன் அப்படி இருக்கிறேன்னு கேள்வி அவன் சொல்லுவான், நான் களிமா சொல்லியிருக்கிறேன், இந்த களிமாவுக்கு கண்டிப்பா சொர்க்கம் இருக்குன்னு ரசூலா வாக்குறுதி கொடுத்தாங்க, அதை நம்பி அதை வந்து எங்க ஹஜ்ரத் எங்களுக்கு சொன்னாரு, இதுக்காகத்தான் நாங்க என்ன பண்றோம், எங்க இஷ்டத்துக்கு துனியாவில் நாங்க விரும்பாத என்ஜாய் பண்றோம். அல்லாஹ் வந்து ரஹ்மானு ரஹீம், இறக்க குணம் கொண்டவன், எப்படியா இருந்தாலும் எங்களை சொர்க்கத்துல போட்டே தான் ஆகணும், ஏன்னா நாங்க களிமா எங்க வாயிலிருந்து சொல்லிட்டோம். இந்த களிமா வந்து சொல்லாம, அதாவது இந்த அபூஜஹலுக்கெல்லாம் அறிவு இல்லையா, சாதாரண இந்த ஒரு டயலாக் அடிக்கிறதுக்கு அவனுக்கு கசத்துச்சு, அதுக்காக மாட்டேன்னா பப்ளிக்கா இல்லைன்னா கூட வீட்டில் போய் உட்காந்து களிமா சொல்லிருக்கலாம்ல. சரி, வெளியே பகிரங்கமா சொல்லலாம் கூட வெக்கமா இருக்கும், ரசூல்லா முன்னாடி தோத்ததா ஆயிரும்ட்டு வீட்டில் போய் உட்காந்து டெய்லி நைட்டு உட்காந்து 100 தாட்டி களிமா சொல்லலாம்ல. களிமா இந்த மீனிங்ல நாம சொல்ற மாதிரி வாயில சொல்றதுக்கு பேர்ல களிமா, வாழ்க்கையா நான் நடப்பேன்னு உறுதி சொல்றதுக்கு பேர் களிமா. புரியுதா? அந்த களிமாவுக்கு தான் வெயிட், அதுக்கு தான் சொர்க்கம். நாம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிற அந்த களிமாவுக்கு வந்து சொர்க்கம் கிடையாது. செயலும் இருக்கணும், சொல்லும் இருக்கணும். வெறும் சொல்லுக்கு வெயிட்டே கிடையாது, களிமாவுக்கு வெயிட் கிடையாது. இது வந்து இப்படி வந்து இவங்க விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இதே தான் இன்னைக்கு முஸ்லீம் என்ன சொல்றான், நான் தொழுகை விட்டாலும் எனக்கு வந்து என்ன நடக்கும், தொழுகை விட்டா அது எவ்வளவு தொழுகை விட்டனோ அதுக்கு ஒரு மணி நேரம், 1 மணி நேரம், 1/2 மணி நேரம், அல்லது ஒரு 2 மணி நேரம், அல்லது ஒரு 10 நாள், 1 வருஷம், ஏதோ ஒன்று கொஞ்ச நாளைக்கு நரகத்துல போடுவான், செத்தா போயிடுவேன், சாக மாட்டேன்ல. அதுக்கப்புறம் கத்திர அல்லாஹ் இறக்கப்பட்டுருவான்ல. அப்புறம் கடைசியா என்ன பண்ணுவான், களிமா சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்ணுவான், எப்படி ப்ரொடெக்ஷன் கொடுத்துருவான். அப்போ அது களிமா நாங்களும் சொல்லியிருக்கோம், அதே டெக்னிக் தான். ஆனா அவங்க அந்த மாதிரி சொல்றது இல்லை. முஸ்லீம்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ரொம்ப நாள் எரிக்கப்படுவோம், கறிக்கட்ட ஆயிடுவோம், கடைசியா அல்லாஹ் என்ன பண்ணிடுவான், எங்களை சொர்க்கத்துல போட்டுருவான். அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு வேற வழியே கிடையாது, எங்க களிமாவுக்கு அவன் மதிச்சு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு. அதுதான் அவங்க கணக்கு அப்படி கற்பனை பண்ணனாலதான் என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுடைய ஆர்டர்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது இல்ல. இது காரணம் என்ன, இப்படி இவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்த அந்த ஆன்மீக தலைவர், அவங்க தானே அந்த வாக்குறுதி கொடுத்தாங்க, அதை நம்பி தான் அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க. அது இல்லைன்னு நாங்க சொல்றோம், அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, நீ படிச்சிருக்கியா, நீ மதரசால படிச்சிருக்கியா, அதுவா இது வாங்குறேன். புரியுது? அதனால நீங்க என்ன போச்சு, சஹாபாக்கள்கிட்ட இருந்த நேர்மை நம்மகிட்ட இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட இருந்த அந்த பண்புகள் நம்மகிட்ட இல்ல. அப்ப அதுதான் அல்லாஹ் இங்க சொல்றான். இப்படி சொல்லிக்கிறாங்க, சில குறிப்பிட்ட நாட்களை தவிர நரக நெருப்பங்களை தீண்டாதுன்னு சொல்றாங்க. தாமே ஏற்றிக்கொண்ட கோட்பாடுகள் தாம் அவர்களின் சமய விவகாரங்களில் அவர்களை பல தவறான கருத்துக்களில் உழல வைத்திருக்கின்றன. இந்த சட்டமெல்லாம் இவனுங்களே எழுதிக்கிறானுங்க, இவனுங்களே நினைச்சுக்கிறானுங்க, இப்படி கொஞ்ச நாள் தான் நரகத்துக்கு போவேன்ட்டு அதை நினைச்சுக்கிட்டு தங்களை தாங்களே மார்க்க விஷயத்துல ஏமாத்திக்கிறாங்க. இப்படியே கற்பனை பண்ணிட்டு இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆனால் ஐயமின்றி வரவிருக்கின்ற ஒரு நாளில் நாம் அவர்களை ஒன்று திரட்டும் போது அவர்களின் நிலை என்னவாகும்,